ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஆரி ஸ்லீவ் டிசைன் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் லைனில் 2 லைன் செயின் ஸ்டிச் வந்து கோல்டன் சரி யூஸ் பண்ணி போட்டு முடிச்சிடலாம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த செயின் ஸ்டிச் போடும்போது ரொம்ப பெரிய செயினாக போடாதீங்க, கொஞ்சம் சின்னதாகவே போடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லா செயினுமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி போடுங்க. நீங்கள் ஒரு செயின் பெருசாகவும் இன்னொரு செயின் சின்னதாகவும் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் எல்லா செயினுமே ஒரே அளவில் வர மாதிரி போடுங்க, ஓகேங்களா? அப்புறம் கோல்டன் ஜரி த்ரெட் வந்து நான் டயாலஜி பிராண்டோடது யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் A1 பிராண்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு A1 பிராண்டை விடைக்கும் டயாலஜி த்ரெட் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 லைன் செயின் ஸ்டிச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து பீட் வந்து லோட் பண்ண போகிறோம். பீட் லோடிங் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பீட்ஸ் ஒர்க் வந்து எம்போஸ்டாக தெரியணுங்கிறதுக்காக அதோட அடியில் வந்து சர்தோசி வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு லைன் சர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பீட்ஸ் வந்து லோடிங் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு நான் துலிப் நீடில் 23 சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். 23, 24 ரெண்டுமே வந்து பீட்ஸ் ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா பீட் ஒர்க்குக்குன்னு அயன் நீடில் உண்டுல்ல, அதிலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அதில் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நான் ஸ்டார்டிங்கில் வந்து அயன் நீடில்ஸ் யூஸ் பண்ணலை, துலிப் பிராண்ட் நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணி பழகினேன். அதனால் இப்போ எனக்கு அதில் ரொம்ப ஸ்லோவாக வரனால நான் இதிலே போட்டுருவேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கனால நீங்கள் பீட் ஒர்க் வந்து அந்த அயன் நீடில்ஸ் உண்டுல்ல, அதில் வந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக அதில் முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சுகர் பீட் வந்து லோடிங் கொடுத்துடலாம். சுகர் பீட் வந்து கிராஸில் போட்டுக்கோங்க. முதல்ல ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் கிராஸில் போட்டு எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் கிராஸ் லோடிங். ஒரு 5 பீட்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் கிராஸில் வச்சு வீடியோவில் தெரிகிற மாதிரியே ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போது அந்த கிராஸ் ஸ்டிச்சுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து திருப்பி கிராஸில் வந்து நம்ம 2 or 3 பீட்ஸ் கொடுத்து ஸ்டார்டிங் ஸ்டேஜை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் லுக் வந்து நீட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து 2 or 3 பீட்ஸ் வந்து கிராஸில் கொடுத்து திருப்பி வந்து 5 பீட்ஸ் வந்து அடுத்த லைனில் கொடுத்து கிராஸில் நம்ம கொண்டு வர முடியும். பட் பிகினர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். கிராஸ் வந்து நீட்டாக கிடைக்கும். சில பேர் வந்து கிராஸ் லோடிங்கில் வந்து கிராஸ் வந்து ஒழுங்காகவே இருக்காது, நீட்டாகவும் வராது. அதுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். ஸ்டார்டிங்கில் உள்ள லைன் நம்ம கரெக்டாக கொண்டு வந்தோம்னா அடுத்தடுத்து இருக்க லைன் அதை பேஸ் பண்ணி அப்படியே நீட்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ 5 பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த கிராஸ் லோடிங்கை வந்து கம்ப்ளீட் முடிச்சிடலாம். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா 23 சைஸ் நீடில் யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ இந்த மாதிரி நீடில் எடுக்கிறப்போ நம்ம ஒரு பீடையுமே அந்த நீடில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லோட் பண்ணி பண்ணிகிட்ருக்க முடியும். ஸோ இதில் கொஞ்சம் டைம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆக தான் செய்யும். ஸோ நீங்கள் பீட் நீடிலில் வந்து இதை ட்ரை பண்ணி பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அட் அ டைமில் வந்து ஒரு பீட்லேயே வந்து நிறைய எடுக்கலாம். அதாவது 2-3 லைன் நீங்கள் கிராஸ் லோடிங் போடுறதுக்கான பீட்ஸ் வந்து அந்த நீடிலில் பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் பழகிருங்க ஸ்டார்டிங்லேயே. அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும். டைம் ரொம்பவே சேவ் ஆகும்.
இப்போ நம்ம வந்து பீட்ஸ் லோடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு மேலே ஒரு லைன் கோல்டன் ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு கீழே உள்ள பார்டர் லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி முடிச்ச அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு கட் ஒர்க் ஸ்லீவ் டிசைன். கொஞ்சம் சிம்பிளான டிசைன் தான், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியது தான். ஆனால் இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வியர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு யூனிக்கான லுக் கிடைக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து தாராளமாக பிகினர் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ செயின் ஸ்டிச் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம ரேண்டமாக ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே போடணும். ஸோ அதுக்கு நீங்கள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி போடணுன்னாலும் ஓகே தான். மற்றபடி நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே கூட ட்ரா பண்ணிக்கலாம். எல்லா ட்ரையாங்கிள்ஸும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி இருக்கணும். பட் டைரெக்ஷன் வந்து நீங்கள் ரேண்டமாக மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உள்ளாடி இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணி செயின் வித் சிக்ஸாக் போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு ஓகே, இப்போது அந்த 1/4 இன்ச் கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து கட் பீட், அப்புறமா சீக்வன்ஸ், சுகர் பீட், 3mm பீட்ஸ் யூஸ் பண்ணி அங்கங்கேயா ரேண்டமாக நம்ம வச்சு அதை ஃபில் பண்ண போகிறோம். அங்கங்கேயா சும்மா ஸ்டிச்சஸ் போட்டு அதை முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸுக்குள்ளாடியே எல்லாமே முடிஞ்சிடணும். அதை தாண்டி வெளியே போக வேண்டாம். கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து தெரியணும் நமக்கு. நம்ம அவுட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம ட்ரையாங்கிளுக்காக எதுவுமே பண்ண மாட்டோம், ஸ்டிச்சஸ் எதுவும் போட மாட்டோம். பட் நீங்கள் இந்த ரேண்டமாக ஒர்க் பண்ணக்கூடியது வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ ஃபைனலாக இன்சைடில் உள்ள ட்ரையாங்கிளுக்கு உள்ளாடி இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம செயின் வித் 6 ஸ்டிச் போட்டிருக்கனால எந்த ப்ராப்ளமும் வராது. துணி அதுக்கு மேலே வந்து பிரிஞ்சு வராது. ஸோ உள்ளாடி இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இதை நீங்கள் சிசரால் கட் பண்ணலாம், இல்லாட்டி ஊதுபத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அயன் இருக்குல்ல, சால்ட்ரிங் அயன், அதை யூஸ் பண்ணியும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளோ அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.